Hi friends, welcome to my YouTube channel Savi Learner. இந்த சேனலில் நம்ம அக்கௌண்டன்சி பற்றி படிக்க போகிறோம். இனிமேல் வரப்போகிற ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நம்ம அக்கௌண்டன்சியோட சாப்டர்ஸ் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இன்னையோட ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து பேசிக்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சாப்டர் இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங். இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டாபிக் மீனிங் ஆஃப் அக்கௌண்டிங். Accounting is a systematic process of identifying, recording, classifying, summarizing, interpreting, communication and financial information. ஸோ இதுதான் அதோட மீனிங். அக்கௌண்டிங்கில் நடக்கிற ஒவ்வொரு ப்ராசஸுமே, அதாவது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா ஐடென்டிஃபை, நம்ம பண்ணுற டிரான்சாக்ஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது, அதாவது நம்ம பண்ணுற ஒவ்வொரு செலவும் வரவையும் நம்ம எழுதி வைக்கிறது தான் செகண்ட் ப்ராசஸ். ஸோ அதை அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டாக பிரித்து நம்ம லெட்ஜர்னு ஒரு டாப்பிக்கில் நம்ம எழுதுவோம். ஸோ அதுதான் அடுத்தது. நம்ம பண்ண டிரான்சாக்ஷனை பிரித்து நம்ம அதோட ஒவ்வொரு அக்கௌண்ட்டாக நம்ம பிரிக்கிறது தான் கிளாஸிஃபைங். நெக்ஸ்ட்டு சம்மரைசிங்ன்றது லைக் அக்கௌண்ட்டை நம்ம ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணும் போது நம்ம பண்ண எல்லா அக்கௌண்ட்டையுமே சம்மரைஸ் பண்ணுறது, அதாவது எல்லாத்தையுமே வந்து கட் ஷார்ட் பண்ணி எந்தெந்த அக்கௌண்ட்ஸில் வந்து பேலன்ஸ் இருக்குது, அதாவது நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம பேலன்ஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ண போகிறத நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நம்ம சம்மரைஸ் பண்ணுறது தான் இதோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா இன்டர்பிரிட்டேஷன். நம்ம பண்ண ஃபைனல் அக்கௌண்ட்ஸை வந்து நமக்கு அதில் என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றத நம்ம பண்ணுறது தான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ். ஸோ இதை வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம். யாருக்கு எதை வந்து கம்யூனிகேட் பண்ணுறோன்னா ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை யாருக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஓனர்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அவுட்சைடர்ஸ். ஓனர்னால் பிஸ்னஸ் ஆரம்பித்தவர், ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் அந்த பிஸ்னஸில் யாராக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெலாம் நம்ம இன்ஃபர்மேஷன் தரப்போகிறோம். எதுனா ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் தான். பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகிருக்கு, என்ன மாதிரி பொசிஷனில் இருக்குதுன்னு நம்ம ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு, ஓனருக்கு, நெக்ஸ்ட் அவுட்சைடர்ஸ்க்கும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அவுட்சைடர்ஸ் அப்படின்னா நம்ம யாருக்கா கடன் வாங்கியிருக்கோம், யார்கிட்டயா நம்ம கடன் வாங்கியிருக்கோமோ, லோன்ஸ் வாங்கியிருக்கோமோ, ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம பே பண்ணணும். அதுதான் அவங்க தான் அவுட்சைடர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறது அக்கௌண்டிங் சைக்கிள். டிரான்சாக்ஷனையும் எழுதுறது தான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஜேர்னல் என்ட்ரி இந்த லெட்ஜர் போஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம பண்ணுற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் 2 ஆஸ்பெக்ட் இருக்கும், அதாவது 2 அக்கௌண்ட் வரும். அந்த 2 அக்கௌண்ட்டையும் நம்ம லெட்ஜருக்கு வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் போஸ்டிங் அண்ட் பேலன்சிங். அந்த அக்கௌண்ட்டை நம்ம போஸ்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணுறது தான் லெட்ஜரோட ஒர்க். ஸோ இந்த 2 ப்ராசஸ் தான், இந்த 2 சைக்கிளையும் தான் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டியாக பண்ணுவோம் டில் அந்த வருஷம் முடியற மட்டுமே. அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணும் போது தான் நம்ம ட்ரையல் பேலன்ஸை வந்து ஓப்பன் பண்ணுவோம், அதாவது க்ரியேட் பண்ணுவோம். இது ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சம்மரைசிங். என்னென்னா நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட்டில் நிறைய அக்கௌண்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஒவ்வொரு ஹெட்டிங்காக நம்ம அக்கௌண்ட்ஸை ஓப்பன் பண்ணும் போது அந்த ஒவ்வொரு அக்கௌண்ட்டையுமே வருஷ கடைசியில் சில அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் ஆகும், சில அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் ஆகாது. ஸோ க்ளோஸ் ஆகாத பேலன்ஸ் எல்லாத்தையும், அதாவது அடுத்த வருஷத்துக்கு நம்ம கேரி பண்ணுவோம். ஸோ கேரி ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேலன்ஸ் எல்லாத்தையும் ட்ரையல் பேலன்ஸில் நமக்கு காட்டும். ஸோ அந்த ட்ரையல் பேலன்ஸு தான் சம்மரைசிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு சைக்கிள் என்னென்னா நம்ம போடுறது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஸோ இது 3 தான் நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற சைக்கிள்ஸ். ஸோ இது ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இதுலேருந்து எடுக்கிறது, இதில் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்ம என்னென்ன போடுவோம்னா 2 போடுவோம்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் டைரக்ட் இன்கம். ஸோ இது 2த்தையுமே வந்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடுவோம். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ். ஸோ இந்த இதுலேருந்து நமக்கு ஒன்றா கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும், இல்லைன்னா கிராஸ் சேல்ஸ் கிடைக்கும். இதுலேருந்து நம்ம இந்த கிராஸ் ப்ராஃபிட்டையும் கிராஸ் சேல்ஸ் ஒன்றா ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ இதை தான் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம வந்து ஓப்பனிங் பேலன்ஸாக எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதில் வந்து நம்ம இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்டைரக்ட் இன்கம், இது 2யுமே நம்ம இந்த அக்கௌண்ட்டில் போடுவோம். அதில் நமக்கு என்ன கிடைக்கும்னா நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ். ஸோ இது 2த்துலேயும் நமக்கு
இந்த அக்கௌண்ட்லேருந்து நமக்கு இது ரெண்டில் ஏதோ ஒன்று கிடைக்கும். இந்த நெட் ப்ராஃபிட்டை நம்ம லைபிலிட்டிஸில் போடுவோம். இந்த நெட் லாஸ் வந்துச்சுன்னா நம்ம அசெட் சைடில் போடுவோம். ஸோ இதுதான். அடுத்தது இந்த பேலன்ஸ் ஷீட்டில் எல்லா அக்கௌண்ட், அதாவது லைபிலிட்டிஸையும் அசெட்ஸும். லைபிலிட்டியில் நம்ம என்னென்ன போடுவோம் அப்படின்னா, நம்ம என்னென்ன அவுட் சைடர்ஸ்கிட்டருந்து கடன் வாங்கியிருக்கோம், அதாவது லோன்ஸ், பேங்க்லேருந்து யார்கிட்டயா லோன் வாங்கியிருக்கோம்னா. நெக்ஸ்ட்டு கிரெடிட்டார்ஸ், நம்மள்ட்ட பண்ண பர்ச்சேசஸ், நம்ம பர்ச்சேஸ், ஸோ அந்த கிரெடிட் பர்ச்சேஸ் அவங்கெல்லாம் இந்த லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட்டில் வருவாங்க. நெக்ஸ்ட் அசெட்டில் என்னென்ன வரும் அப்படின்னா, ஃபிக்ஸட் அசெட், நம்ம வச்சுருக்க ஃபர்னிச்சர், பில்டிங்ஸ், பிளான்ஸ் அண்ட் மிஷினரி. நெக்ஸ்ட்டு கேஷ் அட் பேங்க்கில் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி எல்லா அசெட்டுமே இங்கே வரும். சரி, இனிமேல் யாரோ நமக்கு காசு தரணும் அப்படின்றதும் இதில் காட்டுவோம், அதாவது டெப்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி. ஸோ இந்த லாஸ்ட்டு சைக்கிள் தான் நமக்கு நம்மளோட ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படின்னு காட்டுற இம்பார்ட்டண்ட்டான சைக்கிள். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுனா, திருப்பி அடுத்த இயர் நம்ம திருப்பியும் இந்த பேலன்ஸை வச்சு நம்ம திருப்பி ஜேர்னல் என்ட்ரிஸ், ஓப்பனிங் என்ட்ரி போடுவோம். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இனிமேல் வரப்போகிற ஒவ்வொரு சாப்டர்ஸ்லையும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங் பண்ணுறதுக்கு எது எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ஏன் நம்ம அக்கௌண்டிங்கை பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் என்னென்னா, ரெக்கார்டிங் ஆஃப் ஆல் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். அதாவது நம்ம பண்ணுற ஒவ்வொரு செலவும், நமக்கு வர ஒவ்வொரு வரவும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது தான் ரெக்கார்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட்டு இதோட அடுத்த இம்பார்ட்டன்ட் என்னென்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். நம்ம லாஸ்ட் டாப்பிக்கில் பார்த்தோம். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். ஸோ அந்த 3 க்ரியேட் பண்ணுறது தான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். ஸோ நம்ம இதை க்ரியேட் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த வருஷம் நம்ம பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகிருக்கு, எப்படி நம்மளோட பிஸ்னஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நமக்கு இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நமக்கு காட்டும். ஸோ நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் என்னென்னா, ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அபவுட் சால்வென்சி அண்ட் லிக்விடிட்டி ஆஃப் என்டர்பிரைசஸ். அதாவது நம்ம பேலன்ஸ் ஷீட்டு நம்ம என்ன காட்டுறோம் அப்படின்னா, சால்வெண்ட்டாக இருக்குது, அதாவது நம்ம பிஸ்னஸ் வந்து நம்மளோட கடனை வந்து அடைக்க முடியுதா அப்படின்றத நம்ம சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்சால்வெண்ட்க்கு முடியாது அப்படின்றதா. ஸோ சால்வெண்ட்னா கடனை நம்மளால் பே பண்ண முடியும் அப்படின்றது தான் சால்வென்சி அப்படின்னு சொல்கிறது. ஸோ லிக்விடிட்டி என்னென்னா, நம்மள்ட்ட கையில் ரெடி கேஷ் இருக்குது, இன்கேஸ் ஏதாவது பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அந்த லோனை உடனே பே பண்ண முடியுமா, ஸோ அந்த டெப்டாஸ், கிரெடிட்டாஸ், ஸோ அவங்களுக்குலாம் நம்ம பே பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணுறதா லிக்விடிட்டி. ஸோ இதுதான் சால்வென்சியும் லிக்விடிட்டியும் நம்மளோட பிஸ்னஸில் இருக்கான்னு செக் பண்ணுறது தான் அடுத்த அக்கௌண்டிங்கோட இம்பார்ட்டன்ட். நம்ம டெசிஷன் மேக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஃபினான்ஷியல் பாலிசிஸும் ப்ரோக்ராம்ஸும் எப்படி நம்ம டெவலப் பண்ணணும், அக்கௌண்டிங் சிஸ்டம் வச்சு ஃபினான்ஷியலாக எப்படி நம்ம ஃப்யூச்சரை பிளான் பண்ணுறது தான் இந்த டெசிஷன் மேக்கிங்கில் நம்ம பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு லீகல் எவிடன்ஸ் அப்படின்றது, நம்ம இன்கேஸ் பிஸ்னஸில் ஏதாவது பிரச்சனையோ இல்லை ஃபினான்ஷியலாக ஏதாவது காம்பன்சேஷனோ, ஸோ அந்த மாதிரி எல்லா சிச்சுவேஷன்லேயுமே லீகல் எவிடன்ஸாக நமக்கு ப்ரூஃப் ஆகுது. எந்தெந்த இடத்துலனா, கோர்ட், நெக்ஸ்ட்டு ரெகுலேட்டரி பாடிஸ், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம பிஸ்னஸ் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஸோ ஏதாவது கடன் ப்ராப்ளம் ஆச்சு, அதாவது நம்ம பிஸ்னஸை பேங்க் அண்டர்டேக் பண்ணிடுச்சுனாலோ இல்லை நம்மளோட பார்ட்னர்ஸ்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் லீகல் எவிடன்ஸாக அக்கௌண்டிங் நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கம்பேரிசன். ஸோ கம்பேரிசன்னா என்னென்னா, நம்ம லாஸ்ட் இயர் நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம், ஸோ இந்த வருஷம் அது வந்து ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும், ஸோ அந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நெக்ஸ்ட் இயர் நம்ம ஒன்று எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது தான் கம்பேரிசனோட ஒர்க். ஒரு டிரான்சாக்ஷனையும் ரெக்கார்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது தான் இவரோட ஃபஸ்ட்டு ரோல். நெக்ஸ்ட் ரோல் என்னென்னா, இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடர். என்னென்ன இன்ஃபர்மேஷன் தருவார் அப்படின்னா, ஒவ்வொரு டிசிஷன் மேக்கிங்க்கு அவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். நெக்ஸ்ட்டு எந்தெந்த இடத்துல காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத இவர் இன்ஃபர்மேஷன் நமக்கு தருவார். ஸோ இவரோட செகண்ட் ரோல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடர். தேர்டு, ப்ரொடெக்டர் ஆஃப் பிஸ்னஸ் அசெட். ஸோ பிஸ்னஸ்க்காக நம்ம வாங்கின எல்லா அசெட்டையுமே இன்சூரன்ஸ் அவர் மெயின்டைன் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு அது அந்தந்த அசெட்டுக்கும் ப்ராப்பர் டெப்ரிசியேஷன் அவர் ப்ரொவைட் பண்ணுவார். நெக்ஸ்ட் ரோல் என்னென்னா, ஃபினான்ஷியல் அட்வைசர். அதில் ஃப்யூச்சர் பாலிசிஸ் அண்ட் டெவலப்மெண்ட், ஃப்யூச்சரை இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றத அவர் அட்வைஸ் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்ஷன் ஆஃப் என்டர்பிரைசஸ். ஸோ பிஸ்னஸை ஒன்று எப்படி டெவலப் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு காஸ்ட்
சேவிங்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இன்கேஸ் இப்போ நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்டை வந்து தயாரிக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டை இன்னும் எப்படி வந்து காஸ்ட்டு சேவ் பண்ணி காஸ்ட் ப்ரைஸை கம்மி பண்ணி கஸ்டமருக்கு நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்றத இவர் வந்து ஃபினான்ஷியலாக அட்வைஸ் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ரோல் என்னென்னா டேக்ஸ் மேனேஜர். ஸோ இவர் என்ன வந்து மேனேஜ் பண்ணுவார், என்னென்ன வந்து டேக்ஸ் மேனேஜிங் இருக்குன்னா அவரை ப்ராப்பராக இன்கம் டேக்ஸ் எல்லாத்தையும் ரிட்டர்ன், ஸோ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் அவர் ஃபைல் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு அதர் பேமெண்ட்ஸ் லைக் இன்கம் டேக்ஸ் இல்லாமல் அதர் பேமெண்ட்ஸ் இருக்குது, ஸோ ஜிஎஸ்டி, ஸோ அந்த மாதிரி எல்லா டேக்ஸஸையுமே அவர் பே பண்ணுவார். நெக்ஸ்ட்டு இன்கேஸ் அந்த அக்கௌண்டிங் இயரில் டேக்ஸ் வந்து ரொம்ப பர்டன்ட் ஆகாமல், ஸோ பிஸ்னஸ்க்கும் ப்ராப்ளம் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கும் அது வந்து எந்த இதுலேயும் வந்து ட்ராபேக் ஆகாமல், ஸோ அந்த பர்டன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஏதாவது எவேஷன் பண்ண முடியும், நம்ம டேக்ஸோட எவேஷன் பண்ண முடியுமோ, ஸோ அதையும் வந்து டேக்ஸ் மேனேஜர் தான் இவரோட லாஸ்ட் ரோல். இந்த சாப்டர் இதோட முடியுது. நம்ம நெக்ஸ்ட்டு சாப்டர் புக் கீப்பிங்கை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இதில் கேட்க போகிற ஒரு சின்ன கொஸ்டினை அதோட ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸஸில் லீவ் பண்ணுங்கள். வாட் இஸ் அக்கௌண்டிங்? உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்ததில் அக்கௌண்டிங்னா என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.